67 Mathematics Term 2 Chapter 1 Exercise 1.1 Question number 12. If there are 143 math books to be arranged in equal numbers in all stacks, then find the number of stacks in each stack and also find the number of stacks. So பாருங்க ஒரு 143 மேத் புக்ஸை அதாவது மேத்ஸ் புக்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ஈக்குவல் நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ண விரும்பும் பொழுது எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கில் வரணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி எந்த நம்பர் டிவைட் ஆகணும்னு உள்ளதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 143 நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வந்து இது நிறைய நம்பர் படிச்சிருப்போம். ஸோ 2, 5, 10 இந்த 3 நம்பரும் இது வராது. எந்த ஒரு ஈவன் ஆட் நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ 2, 5, 10 எதுவுமே வராது. 5 இல்லை, ஸோ அதனால் 5 வராது. ஸோ இந்த 3 நம்பர் தவிர்த்து வேறு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கா பார்க்கலாம். ஸோ 3 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 3 4, 4 + 4 8. 8 வந்து 3 டிவைட் ஆகவே ஆகாது. ஸோ 3 வராது. 4 ஈவன் நம்பர் வரவே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 2 and 3 அவுட் ஆகிட்டு. ஸோ 6 வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8னா லாஸ்ட் 3 சம் வந்து 4 டிவைட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் வராது. அடுத்து 9th டேபிள் 3 டிவைட் ஆகலாம்னா 9th டேபிள் ஆகும். ஸோ அப்போ 11th டேபிளில் பாருங்கள். ஸோ 11th டேபிளில் 1 + 4 ஆல்டர்னேட் சம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 3 பார்த்தீங்கன்னா 4, இந்த 4 இருக்குது. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0 வருது. 0 அல்லது 11th டேபிளில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லி தான் டிவிசிபிலிட்டி ஆஃப் 11 வந்து நம்ம படிச்சிருப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் சம்ஸ் ஆல்டர்னேட்ஸ் டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும். ஆல்டர்னேட்னா ஒன்று விட்டு உள்ள டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோம் இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், ப்ளஸ் இந்த நம்பரை ஆட் பண்ணணும். இந்த 3 நம்பரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ரெண்டாவது இந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து 11th டேபிளில் ஏதாவது ஒரு நம்பர் வரணும். 11, 22, 33 அப்படி ஏதாவது ஒரு நம்பர் வரணும். இல்லைனா 0 வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஆஃப் 11. அது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா 1 and 3 ஆட் பண்ணுங்கள், அப்புறம் 4 இந்த 4 ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிங்கன்னா 0 வருது. ஸோ 0 பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டிவிசிபிள் பை 11. 143 பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 11. ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா 144 டிவைடட் பை 11. இப்போ 11 டிவைட் பண்ணி பாருங்கள். 11 டிவைட் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. டிவைட் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ 143 11. ஸோ இப்போ இது 11 எடுத்துக்கோங்க, இது 1. அப்போது நமக்கு 3 பேலன்ஸ் 33 வருது. ஸோ 33னா 3 11s are 33. ஸோ 33 0. அப்போ இது பார்த்தீங்கன்னா 30. அப்போது நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக். அப்போ ஒவ்வொரு புக்குலேயும் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் அவங்க 11 புக்கு அடுக்குறாங்க அப்படின்னா 11 வரும். 11 ஸ்டாக்ஸ் வரும். 11 புக்ஸ் ஒரு இதில் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அரேஞ்சிலையும் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 11 புக்ஸாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. மொத்தம் 13 ஸ்டாக்ஸ் தேவை. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 13. அல்லது இப்போ வந்து இதில் 13 ஆரம்பிக்கிறதுனால என்ன செய்யும், 11 இங்கே கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சொல்யூஷன். அல்லது அது ஒரு சொல்யூஷன். நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஈச் அதர் ஈக்குவல் டு 13 கூட எழுதிக்கலாம். 13 எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 11 எழுதிக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் ஓகே. அந்த 2 மெத்தடில் எதுவும் எழுதினாலும் நீங்கள் கரெக்ட் தான். டிவிசிபிள் டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக 11 சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த சம் வந்து டிவிஷன் பண்ணி நீங்கள் ஆன்சரை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.